अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू अजय लाइफ स्टाइल. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க எல்லாத்திட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன். இந்த பெருநாள் வீடியோ வந்து ரொம்ப டிலேயா கொடுத்ததுக்கு. இந்த டைம் வந்து அம்மா வீட்டில் தான் பெருநாளுமே கொண்டாடி இருந்தோம், தம்பி வந்திருந்தனால. பெருநாளைக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது பெருநாளைக்கு முதல் நாள் நைட் எடுத்த வீடியோ தான். நம்ம பெருநாள் வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறது மெஹந்தி வைக்கிறது தான். நான் எப்போவுமே மருதாணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் என் 2 பொண்ணுங்களுமே இந்த டைம் வந்து கோன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கோன் தான் வச்சு விட்ருந்தோம். ஒரு கையில் வந்து அதுக்கு முந்தின நாளே மருதாணி வச்சு விட்டுட்டேன் 2 பேத்துக்குமே. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து 2 பேத்துக்குமே கோனுமே வச்சுருந்தோம். என் தம்பியோட ஒய்ஃப் தான் கோனுமே வச்சு விட்ருந்தா. மசாலா சூப்பராகவே செவந்து வந்துருந்துச்சு 2 பேத்துக்குமே. அவங்களுக்கு கோன் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே என் தம்பி சன் வந்து அவன் மருதானியுமே வீடியோவில் காட்டிக்கிட்டு இருந்தான். நல்லா காட்டுறா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருந்தான். அதேமாதிரி வீடியோ எடுத்தாச்சு. சைட் பை சைடாக நானுமே மருதாணி வச்சுட்டேன். இப்படி எல்லாருமே அன்னைக்கு நைட்டு வந்து மருதாணி எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஈத் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். காலைல எந்திரிச்சோன்னே எல்லாத்தையுமே குளிக்க வச்சு ஈத் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. ஒவ்வொரு ஆளாக கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தோம். கோனுமே நல்லா சூப்பராகவே செவந்து வந்துருந்துச்சு. எல்லாருமே கிளப்பி விட்டுட்டு நாங்களுமே தொழுவை கிளம்பிட்டோம். தொழுவை போகிறதுக்கு முன்னாடி பேரிச்சம்பழமே சாப்பிட்டாச்சு. தொழுவை போகிறதுக்கு முன்னாடி பேரிச்சம்பழம் சாப்பிட்றது சுண்ணத்தும் கூட. அதனால நாங்கள் பேரிச்சம்பழமே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் வந்து தொழுகை வந்து 8 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. 7:30 மணிலேருந்து தக்பீர் சொல்லிவிட்டு 8 மணிக்கு தொழுகை வச்சாங்க. அதனால் நாங்கள் தொழுகை கிளம்பி போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுகை நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு. எல்லாருக்காகவுமே துவாவுமே கேட்டுக்கிட்டோம். நீங்களுமே எல்லாருக்காகவுமே துவா கேட்டிருப்பீங்க. எல்லாரும் தொழுது முடிச்சதோட சலாம் சொல்லிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதோட என்ன பெருநாள் காசு கொடுக்கறது தான். நம்மலாம் சின்ன பிள்ளைல அப்படி தான், நம்மளுக்கு பெருநாள் காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் கிட்ஸுக்கெல்லாம் பெருநாள் காசு கொடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே பெருநாள் காசு கொடுத்தாச்சு. சின்ன பொண்ணை பாருங்கள், இந்த பேக்கில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா. காசை ஃபுல்லாக இந்த பேக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா. அதை எடுத்து காட்டுறாலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கிடையில் என் பெரிய பொண்ணுமே ஏதோ எழுதி வச்சுருந்தா பெருநாள் கிஃப்டான் அம்மா அத்தாவை கொடுக்கணும்னு. எங்கள் 2 பேர்த்திட்டையும் கொடுத்துட்டு இருந்தா. அதை என் தம்பி வாங்கி பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டுமே இருந்தான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தான். அதோட இடியப்பம் இட்லி தான். அதுக்கப்புறம் பணியாரம் வடையெல்லாம் எங்கள் பெரியம்மா சின்னம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் சுட்டதுன்னு கொடுத்து விட்ருந்தாங்க. அதையுமே அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதோட நாங்கள் ஈத் ட்ரெஸ்ஸில் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போவே எடுத்தால் தான், அப்படி இல்லைன்னா அப்புறம் எடுக்க விட மாட்டாங்க கிட்ஸ் எல்லாம். அதனால் இப்போவே வீடியோஸுமே எடுத்தாச்சு. இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ண போயிட்டோம். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான். அன்றைக்கி வந்து என் தம்பி தான் மட்டன் பிரியாணியுமே செஞ்சுருந்தான். அன்னைக்கு
அன்னைக்கு எங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிற வேண்டியதுதான். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான். சும்மா தாளிக்கிறது மட்டும் தாளிச்சிட்டு நான் தான் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டான். ஆனால் மசாலா பிரியாணியுமே சூப்பராக வந்துருந்துச்சு. சைட் பை சைடாக பிரியாணியுமே செஞ்சுக்கிட்டு இருந்தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணின்னு நிறைய பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கிட்ஸுக்காக காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பேன். என் தம்பி வந்து காரம் கூடவே சேர்த்துருந்தான். அது வந்து நல்லாவே இருந்துச்சு. கடைகளில் வாங்குற மாதிரி, அதே மாதிரி கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அந்த பிரியாணி நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு அவன் செஞ்ச பிரியாணி தான் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு காரமாக இருக்குதுல்ல, அவங்களுக்கு அந்த காரம் ஒத்துக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கிறாதுன்னு நம்ம கொஞ்சம் கம்மியாக போடுவோம், அவ்வளோதான். இடையில வாழையிலையுமே பறிச்சுக்கிட்டோம். எதுக்குன்னா பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு, அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்குமே. அதை எல்லாத்தையுமே எங்கள் அம்மா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க தனியாக. இதுக்கிடையில் நம்ம வாழையில வச்சு பிரியாணியுமே தம் போட்டோம். இந்த சைடு முட்டையுமே வேக போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஆனியன் ரைத்தாமே ரெடி ஆயிருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு வந்து அடை வச்சுருந்தாங்க கோழி குஞ்சு வர்றதுக்காக. அதுவுமே நல்லா எல்லா முட்டையுமே சூப்பராக பொரிஞ்சு கோழி குஞ்செல்லாம் வந்துருந்துச்சு. அதை நான் காட்டுற இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும் பாருங்கள். சைட் பை சைடாக சிக்கன் 65மே செஞ்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அரிசி எல்லாம் எப்படி இந்த மாதிரி குத்தி குத்தி இருக்குதுன்னு. இப்படி இருந்தாலே நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக வந்துருக்குதுன்னு அர்த்தம். பெர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு. எல்லாம் ரெடி ஆனதோட வேறு என்ன, லஞ்சுக்குமே சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாத்துக்கும் இலை போட்டு பிரியாணி, அதே மாதிரி சிக்கன் 65, அவிச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. மசாலா பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப உரப்பாக இருக்குதுன்னு பிள்ளைங்களுக்கு வந்து டேங்குமே கலந்து வச்சுருந்தோம். ரொம்ப உரப்புனா ரொம்பலாம் அதிகமாக உரப்பு இல்லை, நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிடும்போது உரைக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு டேங்குமே கலந்து வச்சுருந்தோம். பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதோட வெத்தலை பாக்குமே இருந்துச்சு, அதையுமே போட்டாச்சு. எப்போவுமே ஐஸ்கிரீம் தான் வாங்குவோம். இந்த டைம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கலை. பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கலை. மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. இதுக்கிடையில் வந்து இவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்காமல் இந்த கோழி குஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து இந்த கோழி குஞ்செல்லாம் வெளியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னா கோழிக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு, அதே மாதிரி அரிசி கொடுக்குறதுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோ எடுக்கல, என் பெரிய பொண்ணு தான் எடுத்துக்கிட்டு இருந்தா. பெருநாள் அன்னைக்குன்னு எங்கள் வீட்டுக்கு இந்த கோழி குஞ்சு ஃபுல்லாக வந்துருந்துச்சு. அதாவது பொரிச்சு வந்துருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த முட்டையிலேருந்து தான் எல்லா கோழி குஞ்சுமே வந்துருந்துச்சு. அதுக்கு தண்ணி அரிசி எல்லாம் வச்சுட்டு அதையுமே உள்ளே வச்சுட்டாங்க. என் பொண்ணுங்க 2 பேரும் அடுத்து ஈவினிங் டைம் போல் ரீமேக்கப்புமே பண்ணிக்கிட்டாங்க. எதுக்குன்னா கடலுக்கு கூட்டிகிட்டு போகணுமா விளாட்றதுக்காக. ஆனால் அன்னைக்கு ப்ரோக்ராம் கடலுக்கு கூட்டிகிட்டு போகலை. பெருநாள் அன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷாக கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகலை. சரி நெக்ஸ்ட் டே போய்க்கலான்னு. அதோட பக்கத்தில் இருக்கிற எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்குன்னு போயிருந்தாங்க. அங்கே குட்டீஸ் ஃபுல்லாக ரொம்ப ஆட்டம். நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனோன்னே எல்லோரும் தெரிச்சு ஓடிட்டாங்க, வீடியோ தான் எடுக்க போகிறேன்னு. இவன் மட்டும் ஒரே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தான். ஆட சொன்னால் குதிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். அதோட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குரூப் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பெருநாள் இப்படி தான் சூப்பராகவே போச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டேலேருந்து வீடியோ கன்டினியூ ஆகுது. The next day. நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு வந்து மீன் தான் வாங்கியிருந்தோம். மீன் குழம்புல மாங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் போட்டு சூப்பராகவே இருந்துச்சு மீன் குழம்பு. இது வந்து மீனோட முட்டை செனைன்னு சொல்லுவோம்ல, அது நல்லா பெரிய மீன் தான்.
ஊலா மீன் சொல்லுவோம்ல, அதுலேயே நல்லா பெரிய மீன் தான். அதோட சைட் பை சைடாக ஃபிஷ் ஃப்ரையுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இது வந்து நேற்று செஞ்ச மட்டன் பிரியாணி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. அதேமாரி ஹீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மதியானம் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் டைம் போல் பிள்ளைங்கள்லாம் பீச்சுக்கு போகணும்னு சொல்லியிருந்தனால கிளப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் கூட்டிகிட்டு வரலைன்னா அவ்வளோதான், நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது வந்து கீழக்கரையில் உள்ள பீச்சு தான். அதுக்கு எதிர்த்தாப்புலேயே மணல்மேடுன்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் மணல்மேடுக்கு. கீழக்கரையிலேயே 3 இடத்துல நடக்குமா. நாங்கள் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். பீச்சுக்கு எதிர்த்தாப்புல உள்ள மணல்மேடுக்கு தான் வந்திருந்தோம். இது ரொம்ப புதுசாக தெரியல எனக்கு. எப்பவும் போகிற பொருட்காட்சி மாதிரி தான் இருந்துச்சு. பிள்ளைங்க விளையாடுறது, ஊஞ்சல், சறுக்கல், அதே மாதிரி ராட்டனம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சரி, பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். பிள்ளைங்களையுமே விளையாட விட்டாச்சு. இந்த ஏர் பலூனில் என் தம்பி சொன்னோம், அதே மாதிரி என் சின்ன பொண்ணுமே போயிருந்தாங்க. என் சின்ன பொண்ணு ஏற்கனவே இந்த மாதிரி ஏர் பலூனில் நிறையா தடவை ஏறி விளாண்டுருக்கா. நீங்கள் வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. ஆனால் என் தம்பி சனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. அவனுக்கு ஏறவே தெரியலை. பாதி தூரம் ஏறினதோட திரும்பி அழுக ஆரம்பிச்சிட்டான், நான் இறங்க போகிறேன்னு. சரின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாச்சு ஆளை. அதோட இந்த ராட்டினத்துலையுமே எல்லாருமே போயிருந்தாங்க. என் 2 பொண்ணுங்களும், என் தம்பி ஒய்ஃப், அதே மாதிரி 2 பையங்களுமே. அவனோட சின்ன பையனுமே வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தான். பாதியில் போய்கிட்டு இருக்கும்போதே அழுக ஆரம்பிச்சிட்டான் அவன் சின்ன பையன். அதோட அந்த ராட்டினத்தை நிப்பாட்டி அம்மாட்டையும் எங்ககிட்டையும் கொடுத்துட்டு திரும்பவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகலை, அதில் நானும் என் ஹஸ்பண்டும் போகலை, எங்கள் அம்மாவுமே போகலை, மற்ற எல்லோரும் போயிருந்தாங்க. அடுத்து இந்த தண்ணி போட்லையுமே என் தம்பி சொன்னும் என் சின்ன பொண்ணு போயிருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டாங்க எல்லாருமே. அடுத்து என்ன, லாஸ்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. காலிஃப்ளவர் 65 நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆனால் என்ன சூடாக எல்லாம் ஆறி இருந்துச்சு. அதே மாதிரி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல், ஃப்ரைடு சிக்கன், பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ், இது எல்லாமே வாங்கியிருந்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட மசாலா பானிபூரியுமே வாங்கியிருந்தோம். அது வீடியோவில் எடுத்திருந்தேன், அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் வாங்கி சாப்பிட்டதோட கிளம்பியாச்சு. இதோட விடுவாங்களா, எங்களுக்கு விளையாட்டு ஜாமா வேணும்னு சொல்லிட்டாங்க. அதோட என் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஸ்லேட்டில் எழுதுகிற மாதிரி ஒரு விளையாட்டு ஜாமா வாங்கியிருந்தா. என் தம்பி சன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கத்தியில் இந்த லைட் மாதிரி வரும்ல, அதுவும் அதே மாதிரி பந்துமே வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. பாருங்க நைட் நேரத்தில் கடல் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.